Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Let's read again from 1 Corinthians chapter 2 and verses 9 and 10. முதலாம் கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலிருந்து திரும்பமாக அந்த வேத பகுதிகளை வாசிக்க கேட்போம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். But as it is written, eye hath not seen, nor ear heard, neither have entered into the heart of men the things which God hath prepared for them that love him. But God hath revealed them unto us by his Spirit, for the Spirit searcheth all things, yea, the deep things of God. The heaven that God is preparing for us is beyond human imagination. தேவன் நமக்காக ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறதான இந்த பரலோக